அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் இருக்கக்கூடிய 98வது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம். சூறாவின் பெயர் சூரத்துல் பையினா. பையினா என்றால் தெளிவான ஆதாரம் என்று பொருள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியகுமுல் பையினாத். நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்லர். ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹஃபாம் முத்தஹரத்தன் ஃபீஹா குத்துபுன் கையிமாத். அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பது அவற்றின் நிலையான சட்டதிட்டங்கள் உள்ளன. வமா தஃபர்ரகல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஹ்தி மா ஜாஅத்குமுல் பையினாத். எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரேயன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமூனஸ் ஸலாத்த வயுஅ்துஸ் ஸகாத்த வஸாலிக தீனுல் கையிமாத். அல்லாஹுவை அவனுக்காக வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களுக்காக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் படிப்புள்ளவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதைத் தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நிலையான மார்க்கமாகும். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியாத். நிச்சயமாக நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இத்தகையவர்கள் தாம் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள். இன்னல்லதீன ஆமனு வமிலு ஷாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியாத். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்கள்தாம் படைப்புகளில் மிக மேலானவர்கள். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹால் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு தாலிக லிமன் ஹஷிய ரப்பா. அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்திலுள்ள நிலையான சொர்க்க சோலைகளாகும். அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவும் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தான். அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். அது எவர் தம் இறைவனுக்கு பயப்படுகிறாரோ அவருக்கு உரியதாகும்.